ஆகவே இங்கு 5வது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நீடித்து வருவது மாத்திரமல்ல, பல பேர் நீங்கள் இந்த எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கலாம். பல பேர் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் அனுமதிக்கப்படாமலும் ஒரு உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதே சமயம் நான் இன்னும் சில விஷயங்களை தொடர்பாக பேச வேண்டும். நேற்று இலங்கை அரசாங்கம் தாங்கள் 26 தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக கூறியிருந்தாலும் கூட அதில் 6 பேர் கொள்ளை, கொலை, போதைவஸ்து வியாபாரம் போன்ற விடயங்களில் ஈடுபட்ட 6 சிங்களவர்களும் இந்த 28 பேருக்குள் உள்ளடக்கமாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் வெளியில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தாங்கள் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறோம் என்று சொல்கின்ற அதே நேரம் நான் நம்புகின்றேன், ஒன்றில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு சாதகமான அல்லது சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கு சாதகமான பவுடர் வியாபாரிகள் அல்லது குடு வியாபாரிகள் அல்லது போதைவஸ்து வியாபாரிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த கணக்கில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே குடு வியாபாரிகளை விடுவித்து அவர்களும் அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 28 பேரில் 26 ஆண்களும் 2 பெண்களும் உள்ளடங்குவார்கள். இந்த 28 பேரில் இந்த தூள் வியாபாரம் செய்யக்கூடிய 6 பேரும் உள்ளடங்குவார்கள். இந்த நேற்று விடுவித்த இந்த 26 பேரில் நான் கூறிய இந்த 22 தமிழ் அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடந்த 1.5 வருஷத்துக்குள் பிடிபட்டு, என்னும் சொல்ல போனால் இந்த புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த காலத்துக்கு பிற்பாடும் அதற்கு சிறிது காலம் முன்புமாக பிடிபட்டவர்கள் தான் இப்பொழுது இந்த பிணை வழங்கி விடுவிப்பதாக சொல்லப்படக்கூடியவர்கள். ஆகவே இவர்கள் இந்த பிணை வழங்குகின்ற நிலைப்பாட்டில், அதாவது சட்டமா அதிபர் இதுவரை இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக வித்தியாசமான எந்த விதமான முடிவையும் எடுக்கவில்லை. பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ இந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்காக ஒரு 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 கொள்கை ரீதியான முடிவு எதுவும் எடுக்கப்படாதது மாத்திரமல்ல, சட்டமா அதிபரும் கூட என்ன சொல்லியிருக்கிறார், அண்மையில் பிடிபட்ட இந்த கைதிகள் இவர்களை பிணையில் விடுவிப்பதே இந்த இந்த அரசியல் கைதிகள் போராடியது என்பது ஒரு பொது மன்னிப்பு கேட்டு தங்களை விடுதலை செய்து இந்த சமூகத்தில் தாங்களும் ஏனைய மக்களுடன் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டமே நடைபெற்றது. இந்த பிணையில் விடுவிப்பது என்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பொய்யான முறையில் இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட இந்த 116 பேர் தொடர்பாக இதுவரை எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. தண்டனை பெற்ற கைதிகளாக 48 பேர் இருக்கிறார்கள். இந்த 48 பேருக்கு பொது மன்னிப்பு கொடுப்பதில்லை, அவர்களும் தண்டனை பெற்ற கைதிகள். ஆகவே இவர்களில் சில பேர் அரசாங்கத்தினுடைய கருத்தின்படி சில பேருக்கு பாரதூரமான குற்றங்கள் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் இவர்கள் தொடர்பாக, இந்த தண்டனை பெற்ற கைதிகள் தொடர்பாக, அந்த 48 கைதிகள் தொடர்பாகவும் எந்த விதமான முடிவையும் இந்த அரசாங்கமோ அல்லது சட்டமா அதிபரோ இதுவரை எடுக்கவில்லை. நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களாக 66 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பாகவும் இதுவரை எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சிறைச்சாலை அரசியல் கைதிகளினுடைய போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்று சொல்லி சொன்னால் திரு சம்பந்தன் அவர்கள் ஏற்கனவே தான் ஜனாதிபதியுடன் இது தொடர்பாக பேசியதாகவும் பிரதம மந்திரியுடன் இது தொடர்பாக பேசியதாகவும், ஆகவே இவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், போன 7ஆம் தேதிக்கு முன்பாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்ட பொழுதும் நான் இதுவரை உங்களுக்கு கூறியதன் பிரகாரம்தான் இன்று வரை விடயங்கள் நகர்த்தப்படுகின்றன. ஆகவே ஜனாதிபதி என்ன உத்தரவாதத்தை கொடுத்தார்? ஜனாதிபதி 7ஆம் தேதிக்கு முன்பாக இவர்களை விடுவிப்பதென்றால் என்ன அடிப்படையில் விடுவிப்பதாக கூறினார்? எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது எங்களுடைய கட்சி தலைவர்களாக, கூட்டமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களில்
கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன ஒரு உடனடி தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிணையில் விடுவிப்பது என்பது எந்த நிமிஷமும் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்பது மாத்திரமல்ல, ஏனையவர்கள் யாரும் விடுவிக்கப்படுவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரை அரசு தரப்பால் மேற்கொள்ளப்படவில்லை. நான் இந்த விடயம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூறுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், வெளிநாட்டு தூதுவராலயங்களுக்கும் வெளிநாட்டு ஊடகங்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொய்யான தகவல்கள் அரசு தரப்பால் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இவர்களுக்கு பிணை கொடுப்போம் என்ற ஒரு பொய்யான ஒரு படத்தை காட்டுவதும், ஏனையோர் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கின்றோம் என்ற ஒரு பொய்யான கருத்தை சொல்வதும், ஏதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இப்பொழுது வந்த அரசாங்கம் ஒரு நல்லாட்சிக்கான அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பம் வெளியில் காட்டப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் ஒரு முழுமையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு நிச்சயமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது.